அனைவருக்கும் சல்யூட். இந்த ஏர்டெல் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்ன, இந்த கிரெடிட் கார்டு யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், குயிக்காக அந்த வீடியோ பார்த்துடலாம். இந்த கேஷ்பேக் கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ், நீங்கள் எந்த பில் பேமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நான் ஏர்டெல் ரிலேட்டட் பில் பேமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஹெச், அப்புறம் ப்ராட்பேண்டு, அப்புறம் கரண்ட் பில்லு, ஸோ இந்த மாதிரிலாம் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10% கேஷ்பேக் கிடைக்கும். உங்களுடைய ஏர்டெல் ரிலேட்டட், இப்போ ஏர்டெலோட வைஃபை நீங்கள் பே பண்ணுறீங்க, ஏர்டெல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். அப்புறம் அதர் பேமெண்ட்ஸ்க்கு 1% கேஷ்பேக் கிடைக்கும். ப்ரிஃபர்டு மெர்ச்சன்ட்ஸ், அதாவது ஜொமேட்டோ, அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% கேஷ்பேக் கிடைக்கும். பிக் பேஸ்கெட், ஸோ இவங்களுக்குலாம் பண்ணீங்க அப்படின்னா 10% கேஷ்பேக் கிடைக்கும். இது எல்லாமே நீங்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் லிமிடேஷன்ஸ். இப்போ நீங்கள் ஏர்டெல் ரிலேட்டட் இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% கேஷ்பேக்கு. இதோட மேக்ஸிமம் உங்களால் 250 ரூபா தான் இது பண்ண முடியும், கேஷ்பேக்காக ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏர்டெல் ரிலேட்டட் எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி, அப்புறம் டிடிஹெச் ரீசார்ஜ், அப்புறம் நான் ஏர்டெல் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் 250 தான். ஸோ 250 + 250 500. அப்புறம் ப்ரிஃபர்ட் மெர்ச்சன்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஸோ இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணல உங்களுக்கு 500 வரைக்கும் உங்களால் கேஷ்பேக் பண்ண முடியும். ஸோ முன்னாடி 500, இதோட இது 500, ஸோ 1000 உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஸ்பெண்டுக்கும் எந்த வித கேட்டகரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1% கேஷ்பேக் கிடைக்கும். அப்போ ரொம்ப கேர்ஃபுல். இன்னொன்று இந்த ஜுவல்லரி, ஸோ இந்த மாதிரி பண்ணுறீங்க, இப்போ கவர்மெண்ட் பேமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. இது எல்லா கார்ட்ஸ்லையும் இருக்கிறது தான், இந்த கார்ட்ஸில் மட்டும் கிடையாது. ஸோ அதை தவிர மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% கேஷ்பேக் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் உங்களுக்கு 1% கேஷ்பேக் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியம், இந்த எல்லாமே நீங்கள் எதை யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஏர்டெல் தேங்க்ஸ் பற்றி தான், தேங்க்ஸ் ஆப்பில் தான் பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அது ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயினிங் ஃபீஸ் உங்களுக்கு 500 ருபீஸ் இருக்குது. ஆனால் அது அப்படியே உங்களுக்கு அமேசான் வவுச்சர்ஸாக கொடுத்துருவாங்க. ஸோ ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இயர்லி உங்களுக்கு 500 சார்ஜ் பண்ணுவாங்க, அது இயர்லி ஃபீஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லிங்க்கில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் யூஆர் கொடுக்குறேன், அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் நீங்கள் என்னோட இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேருக்கும் 300 ருபீஸ் கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு இந்த கார்டை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த கார்டு ஒரு ஒர்த்தான கார்டு. யாருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில் பேமெண்ட்ஸ், யார் பில் பேமெண்ட்ஸ் பண்ணாமல் இருக்கா சொல்லுங்கள். ஸோ பில் பேமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒர்த்தான கார்டு. ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் ஒரே கார்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது. ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு கார்டு பெஸ்ட். ஓகேங்களா? நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் ஒரு 7 கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பில் பேமெண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டீங்கனால ஒன்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரெடிட் கார்டு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் கேஷ்பேக், ஏர்டெல் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு தான். அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.